டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமால நம்ம போய் கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எல்லா கேள்விகளுமே நமக்கு தெரிஞ்சதா வந்திருக்காது. சில கேள்விகள் தெரியாம கூட இருக்கலாம். இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? வெல்கம் டு டே 13 ஆஃப் லேர்னிங் டாப் 30 டிப்ஸ் ஃபார் டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். டிப் நம்பர் 13, பிரியாரிட்டைசிங் கொஸ்டின்ஸ். நம்ம சில சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்போம், சில சப்ஜெக்ட்ல கம்பேரிட்டிவ்லி வீக்கா இருப்போம். பிகாஸ் நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கிறனால நம்மளால எல்லா சப்ஜெக்ட்லயுமே மாஸ்டரா இருக்க முடியாது. அப்ப நம்முடைய ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் எது, யூனிட் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுல இருக்கக்கூடிய 10 மார்க்கர் 15 மார்க்கர்ஸ்க்கு நம்ம ரொம்பவே வெல் பிளான்டா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்த பிறகே வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி டைம் அலோகேஷன் அதிகமா பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம நல்லாவே மார்க் வாங்கிடலாம். நமக்கு தெரியாத சில கொஸ்டின்ஸை நம்ம டைம் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பண்ணிட்டு பேஜஸ் ஃபில் பண்ற அளவுக்கு அட்லீஸ்ட் ரெலவென்ட் கண்டென்ட் நம்ம போட்டோம்னா கூட அது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தாது. அப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துல கம்பேரிட்டிவ்லி மத்தவங்களோட நம்ம அதிக மார்க் வாங்கணும். அதன் மூலமா நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸை கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மேனேஜபிள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். சேம் டைம் நான் சொன்ன மாதிரி ப்ரியாரிட்டைசிங் கொஸ்டின்ஸ் நீங்க கொடுக்கறனால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியால இருந்து உங்களுக்கு அதிக மார்க் வரும். இது ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது உங்களுடைய மெயின்ஸ்ல ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இதே மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் குரூப் ஒன் மெயின்ஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய வரண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிப் நம்பர் 14 கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. Veranda ES, where your dream becomes reality.